வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் கெங்கவல்லி தெடாவூர் பேரூராட்சி மணக்காடு பகுதி மாரியம்மன் கோவில் தைப்பூச விழாவையொட்டி எருதாட்டம் நடந்தது. நிகழ்ச்சி முடிந்து தெடாவூரை சேர்ந்த பழனிமுருகன் வயது 30 என்பவர் தனது காளையை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வீரகனூர் அருகே காளை கயிற்றை அறுத்துக்கொண்டு தெருவில் ஓடியது. அஜய் என்ற வாலிபர் நிறுத்தி வைத்திருந்த டூ வீலர் மீது காளை மோதி சேதமடைந்தது. அஜயின் டூ வீலரை சரி செய்து தருவதாக பாலமுருகன் உறுதியளித்துவிட்டு சென்றார். ஆனால் அவர் மீண்டும் வரவில்லை. இது குறித்து கேட்க அஜய் தெடாவூருக்கு சென்றார். அஜயுடன் அவரது நண்பர் தாவேக நகர செயலாளர் அருண் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் உடன் சென்றனர். பழனி முருகனிடம் சேதமடைந்த டூ வீலரை சரி செய்து தரும்படி கேட்டனர். அப்போது பழனி முருகன் ஆதரவாளர்கள் பார்த்திபன், காமேஷ் உள்ளிட்டோர் வந்தனர். இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்தது. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு கெங்கவல்லி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். சம்பவத்தை விசாரித்த போலீசார் தாவேக நகர செயலாளர் அருண் உள்ளிட்ட 15 பேர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது தலைமறைவாக இருந்த தாவேக நகர செயலாளர் அருணை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணை தொடர்கிறது. மதுரையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்க கூட்டமைப்பு சார்பில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் 9வது நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் திரண்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களில் இளநிலை உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு 19,500 ரூபாய் காலமுறை ஊதியம், சமையல் அலுவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு 15,700 ரூபாய் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஓய்வூதியருக்கு மகப்பேறு விடுப்பு 12 மாதம், மாதவிடாய் கால விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது அனைத்து சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களும் தலையில் முக்காடு போட்டு அப்பாவே அப்பாவே சொன்னதை செய்யாம ஏமாத்திட்டீங்களே, நாங்க வாங்குற சம்பளத்துல எங்க பேரன் பேத்திகளை எப்படி படிக்க வைக்க அப்பாவே என ஒப்பாரி போட்டு தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மூங்கில் ஊரணி பகுதியில் இலங்கை தமிழர் அகதிகள் முகாம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 190க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர்.
இவர்களின் வீடுகள் மிகவும் சேதமடைந்ததால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் 11,29,45,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிதாக 196 வீடுகள் கட்டப்பட்டன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை சில பணிகள் முடிவு பெறாமலேயே இருந்தன. மேலும் சில வீடுகள் டைல்ஸ் மற்றும் கழிப்பறைகள் சேதமடைந்தும் இருந்தன. முழுமையாக பணிகள் முடிவு பெறாத நிலையில் கடந்த ஜனவரி 31 முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து இலங்கை தமிழர்கள் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளில் அனைத்து பணிகளையும் உடனடியாக முடித்து பயனாளிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பான செய்தியும் தினமலர் நாளிதழில் வெளியானது. இதையடுத்து மீதமிருந்த பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு இன்று காலை பயனாளிகளுக்கு குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மானாமதுரை தாசில்தார் கிருஷ்ணகுமார், தேர்தல் பிரிவு தாசில்தார் வினோத் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் முகாமிற்கு சென்று இலங்கை தமிழர்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீடுகளை ஒப்படைத்தனர். இலங்கை தமிழர்கள் புதிய வீடுகள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியடைந்தனர்.